அதாவது மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க ஒரு 50-60 வருஷமாக இவங்களே ஆண்டுன்னு இருக்காங்க. அதால் இப்போ இளைஞர்கள்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஒரு புது கட்சி வரணும் அப்படின்றது எதிர்பார்த்து ஓட்டு போடுறேன். போட்டதில் தப்பே இல்லை, விஜய் வந்ததில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அவர் இவங்கெல்லாம் பண்ணாத தப்பு இவரும் பண்ணக்கூடாது. திராவிட கட்சி தப்பு பண்ணிச்சு தானே இவர் சொன்னார், நான் வந்தால் லஞ்சத்தை ஒழிப்பேன், போதையை ஒழிப்பேன், பெண்கள் வந்து பலாத்காரம் பண்ணதை ஒழிப்பேன். இதெல்லாம் இவர் ஃபாலோ பண்ணணும். சும்மா வந்து சொல்லாட விட்டக்கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மக்கள் வந்து நம்பி ஓட்டு போட்டுக்கிறாங்க. இந்த மக்களுக்கு நீங்கள் இறங்கி செய்யணும். என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ இந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். சும்மா வாயால் சொல்லிட்டு மேடை பேச்சால போகக்கூடாது. அதுமாரி நாங்கள் ஒரு கிராமத்தையுமே பார்ப்போன்னு சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் பண்ணாருன்னா நல்லது, வரவேற்க வேண்டியதான். கண்டிப்பா. இப்போ எல்லாருமே புது எம்எல்ஏக்கள் தான் உள்ள இருக்கிறவங்க. அவங்களுடைய அமைச்சரவை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நாளாகும் அந்த ஆளுக்கெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு இந்த அந்த எப்படி சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது யாருக்குமே. எல்லாம் புதுசாக போகிறவங்க தான். இதில் வந்து நிறைய குளறுபடி நடக்கும். இதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயமே. ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்லை, இவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்து போகணும்.